டைரக்டர் சத்தி சிதம்பரம் குரு சிஷ்யன் அப்படிங்கிற படத்துக்கு அப்புறமா 9 வருஷம் கழிச்சு வந்து டைரக்ஷனுக்குள்ளார வந்திருக்கிறாரு. கடந்த வாரத்தில் வந்து அவரோட படமான சார்லி சாப்ளின் 2 வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சார்லி சாப்ளின் 1 வந்து 2002ல ரிலீஸ் ஆகி ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருந்துச்சு. அதில் வந்து பிரபுதேவா, அபிராமி, காயத்ரி ரகுராம் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த பார்ட் 2ல வந்து நிக்கி கல்ராணி, பிரபுதேவா இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஒரு மிக்சடு ரிவ்யூஸோட தான் வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. அந்த வகையில் இன்னைக்கு அந்த டைரக்டர் வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இது யார் மேலே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப யூடியூபரான மாறன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மாறன் வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ போடுறோம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் வந்து ரிவ்யூ போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா வந்து அவர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் படம் கொடுக்காத காரணத்தினால வந்து படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பே பண்ணீங்கன்னா வந்து நாங்கள் கரெக்டான ரிவ்யூவாக கொடுப்போம், இல்லைன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா அகைன்ஸ்டா படம் ஓடாத மாதிரி நெகட்டிவான ரிவ்யூவா தான் கொடுக்க போறோம், இந்த மாதிரி மிரட்டி இருக்கிறதாவும் வந்து அந்த இடத்துல அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனாலே அவர் என்னோட படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூவும் படத்தை வந்து கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அது வந்து அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து எனக்கு வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் வந்து கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து படம் லாஸ் ஆக போகுது, அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாறன் மேல வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சத்தி சிதம்பரம் வந்து போலீஸ் கமிஷனர் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. சோ இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம போலீஸ் கமிஷனர் வந்து ஏத்துக்கிட்டு ப்ளூ சட்டை மாறன் மேல வந்து கேஸ் தொடர்வாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். Hi, if you like this video then do like, share and subscribe only to VTalkies.